விளையிற பூமியடா, விவசாயத்தை பொறுப்பா கவனிச்சு சீரோமடா, உண்மையா உழைக்கிற நமக்கு எல்லா நன்மைகளும் நாடி வந்து கூடுதடா. மாத்தி யோசிச்சேங்க. திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை தாலுகா கச்சூர் கிராம விவசாயி கேஜி ஹரிஹரன். இவர் இம்மாவட்டத்தில் இயங்கி வரும் வேளாண் அறிவியல் நிலையத்தின் வழிகாட்டுதலோடு வேளாண்மையில் புதிய யுக்திகளை கையாண்டு வருகிறார். வேளாண் அறிவியல் நிலையமும் இவருக்கான வேளாண் அறிவுரைகளையும் நீர்வள நிலவள திட்டத்தின் கீழ் வேளாண் விரிவாக்கத்தினையும் கற்றுத்தந்து அதன் மூலம் பயன்பெற்று தனது வாழ்வாதாரத்தை உயர்த்தி கொண்ட இவரை சந்தித்த போது நான் கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமாக விவசாயம் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது திருவூர் கேவிகேலேருந்து வந்து சயின்டிஸ்ட் எல்லாம் சொன்னது மூலியமாக இதை வந்து இந்த பசுந்தாள் உரம் தக்கப்பூண்டு விதைச்சி அது வந்து ஒரு 30 நாள் பயிரை வளர்த்து அதை வந்து மடித்து உழுது அது வந்து நல்லா மக்க வச்சு ஒரு 10 நாள் அது மக்கன அப்புறம் தான் அந்த ஃபீல்டை வந்து ரெடி பண்ணுறோம் இது பண்ணுறது. அதுக்கப்புறம் வந்து அந்த 10 நாள் கழித்து திருப்பியும் அதை உழுது அது பூ அந்த ஸ்டேஜில் மடித்து ஊது பூ அதெல்லாம் அதை நல்லா மக்கன அப்புறம் திருப்பி ஊது அதுக்கப்புறம் தான் வந்து பயிரை வந்து ரெடி பண்ணுவோம். முன்னெல்லாம் வந்து சும்மாவே தொழு உரம் ஓட்டுவோம், இல்லைனாலும் அப்படியே கூட அடிச்சு நட்டுன்னு இருந்தோம். இப்போ அவங்க கேவிகேலேருந்து வந்து சொன்னப்புறம் வந்து இதை வந்து பசுந்தாள் உரம் தக்கப்பூண்டு ஏக்கருக்கு வந்து 12 கிலோ 2 வரிசையில் உழுது ப்ளவிங் பண்ணி அதை வந்து உழுது விதைச்சி அதுக்கப்புறம் இதை மாதிரி இப்போது செஞ்சிட்ருக்கோம். அது மக்க விட்ட அப்புறம் 10 நாள் கழித்து திருப்பி ஃபீல்டை வந்து ப்ளவிங் பண்ணி ரெடி பண்ணிவிட்டு இதை வந்து பரம்பில் சதுரமாக வந்து எங்கேயும் மேடு பள்ளம் இல்லாமல் பரம்பில் அதை ரெடி பண்ணணும். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து ஒரு அங்கலம் தண்ணி அதுக்கும் கம்மியாக இல்லைனா அந்த அளவுக்கு தண்ணி நிற்க வச்சு இந்த மார்க்கர் இருக்குது பாருங்கள், இந்த மார்க்கரில் இது வந்து சிவப்பு அந்த சிவப்பு இது எங்கெங்கெல்லாம் சிவப்பு மார்க் பண்ணியிருக்கோ டேப் அடிச்சிருக்கோ அந்த டேப் அடித்த இடத்துல மட்டும்தான் நடவு நடுவாங்க. ஒரு நாற்று வச்சு நடவு நட்டுட்டு வருவோம். இது மாதிரி சதுர மீட்டர் 25 சென்டிமீட்டருக்கு 25 சென்டிமீட்டர் சதுர நடவு நடணும். அதுக்கப்புறம் இதை வந்து 10 நாளைக்கு ஒரு வாட்டி கோணா வெட்டர் ஓட்டணும். இது மாதிரி ஓட்டுறதுனாலையும் தண்ணி நீர் கட்டுறதுனாலையும் கழனி வந்து அந்த வேரில் கலர்றதுனால தூர் அதிகமாக வெடிக்கும். போனால் வந்து இந்த தண்ணிக்கு வந்து சிக்கனமாக தண்ணி வந்து வேஸ்ட் ஆகாது. ஒன்று இதை மாதிரி ஆறி மண்ணை கிளறி ஆறி பண்ணுறதுனால அதில் இருக்கிற நுண்ணூட்ட சத்து நுண்ணுயிரெலாம் நிறைய வந்து டெவலப் ஆகும். ஒரு 15 கிலோ வந்து யூரியா 20 கிலோ இது 15 கிலோ யூரியா வந்து 3 முறையாக போடுவோம். 20 கிலோ பொட்டாஷு 4 பேக்கெட் வந்து அசோஸ்பைரிலும் 4 பேக்கெட் வந்து பாஸ்போ பாக்டீரியா 5 கிலோ வந்து நுண்ணூட்ட சத்து இது போடுறது. தண்ணி மாதிரியே தண்ணி கட்டுறது. இதனால் வந்து தண்ணி மாதிரியே தண்ணி கட்டுறதுனால வந்து நம்மளுக்கு வந்து தண்ணி வந்து சிக்கனமாக இருக்கும், ஜாஸ்தி தேவையில்லை. 1 ஏக்கருக்கு பாயறது வந்து 4 ஏக்கருக்கு பாயும். இது அவங்க வந்து கேவிக்கிலேருந்து வந்து சொன்னப்புறம் தான் நாங்கள் வந்து இதை மாதிரி மாற்றி செய்ய ஆரம்பித்தோம். இந்த இது கூட அவ்வளோ சீப்பு தான், ஒன்றும் ஜாஸ்தியாக விலை இல்லாதது தான், சீப்பு தான். இப்போ அதே மாதிரி நட்டுட்டு போகிறாங்க பாருங்கள், அதே மாதிரி தான் அதை வந்து நட்டு இது பண்ணிட்டோம். நடவு ஆளுங்களும் வந்து கம்மி தான். ஆளுங்க வந்து 10 ஆள் நடுறது வந்து 5 ஆள் நட்டுட்டு போயிடுவாங்க. தண்ணியும் சிக்கனம், நடவு ஆளுங்களும் கம்மி, நாற்று வந்து 3 கிலோ விதையும் கம்மி, எல்லா விதத்துலேயும் ஆதாயம். இது வந்து எங்களுக்கு வந்து லாபகரமாக இருக்குதுங்க. இவரை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் கேஜி ஹரிஹரன் 9444870288. சந்தை விரிவாக்கத்துறை தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் 2008ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. வேளாண்மையில் செழிக்க தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி பல பணிகளை செய்து வருகிறது. வேளாண் பெருமக்களை ஒருங்கிணைத்து அவர்களோடு கலந்துரையாடி வேளாண் விளைபொருட்களின் ஆர்வலர் குழுக்களை அமைப்பது, இதன் வழி தொழில்நுட்ப பயிற்சிகளை அளிப்பது இதனுடைய முக்கிய குறிக்கோளாக இருக்கிறது. அது மட்டுமல்லாது உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களை எவ்வாறு சந்தைப்படுத்துவது என்பது போன்ற பல பணிகளையும் விவசாயிகளுக்கு அளித்து வருகிறது. அந்த வகையில் இன்றைய நிகழ்ச்சியில் சந்தை விரிவாக்கத்துறையின் செயல்பாடுகள் குறித்து விளக்குகிறார் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழக சந்தை விரிவாக்கத்துறையின் பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் பி. முத்தையா மனோகரன் அவர்கள்.
இந்த சந்தை விரிவாக்கத்துறை 2008ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. இந்த துறையின் முக்கிய அம்சம் விவசாயிகள் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நல்ல மகசூலை பெறுகிறார்கள், மகசூலில் சாதனையும் புரிகிறார்கள். ஆனால் அந்த விளைபொருள்களுக்கு சரியான விலை நிர்ணயம் கிடைப்பதில்லை. அதனால் அவர்கள் எவ்வளவுதான் உற்பத்தி செய்தாலும் அவருடைய வருவாயை ஈட்டுவதற்கான வாய்ப்புகள் குறைவாகவே காணப்படுகிறது. இந்த கருத்தை மையமாக கொண்டு இந்த சந்தை விரிவாக்கத் துறையை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தொடங்கியது. இது பல்வேறு தொழில்நுட்பத்தை சேர்ந்த விஞ்ஞானிகள் இதிலே பணிபுரிகிறார்கள். இதனுடைய குறிக்கோள் என்னவென்றால், விவசாயிகளை ஒருங்கிணைத்து அவர்களோடு கலந்து பேசி விவசாய விளைபொருள்களுக்கான ஆர்வலர் குழுக்கள், அதாவது கமாடிட்டி இன்ட்ரெஸ்ட் குரூப் என்று சொல்வார்கள், அந்த குழுக்களை அமைத்து அந்த குழுக்கள் மூலமாக பல பயிற்சிகளை கொடுத்து எந்தெந்த விளைபொருள்களை அவர்கள் உற்பத்தி செய்கிறார்களோ அதிலே தொழில்நுட்பத்துடன் கூடிய பயிற்சிகளை வல்லுநர்கள், விரிவாக்க கள பணியாளர்கள், வேளாண் துறை விஞ்ஞானிகள் எல்லோரும் இணைந்து அதிலே அவர்களுக்குள்ள தொழில்நுட்பத்தை கொடுத்து உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள் எவ்வாறு சந்தைப்படுத்துவது என்பதை பற்றி தான் இந்த பயிற்சியின் முக்கிய மைய கருத்தாக வைத்து அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறோம். இப்படியாக பல்வேறு பயிற்சிகளை இந்த சந்தை விரிவாக்கத்துறை கடந்த 2008ஆம் ஆண்டிலிருந்து செயல்படுத்தி உள்ளது. தமிழகத்தில் சுமார் 31 விவசாய விளைபொருட்கள் ஆர்வலர் குழுக்களை ஏற்படுத்தி அதை பதிவு செய்து அதன் மூலமாக பல பயிற்சிகளை அவர்களுக்கு கொடுத்து சந்தையில் திறன் மேம்பாடு, எப்படி அவர்களுடைய சந்தையை அபிவிருத்தி செய்யலாம், சந்தையில் விளைபொருட்களை நல்ல விலைக்கு விற்று அதிக வருவாயை பெறலாம் என்பதைத்தான் இந்த துறையின் மூலமாக விஞ்ஞானிகள் பல்வேறு பயிற்சிகளை கொடுத்து கொண்டு வருகிறார்கள். மேலும் இந்த துறையில் நபார்டு வங்கி உதவியுடன் பயிர் காப்பீட்டு திட்டம், பயிர்களுக்கு உள்ள பல இன்சூரன்ஸ், இதையெல்லாம் அவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வாக கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். மேலும் இந்த துறையின் மூலமாக மத்திய வேளாண் அமைச்சகத்தின் மூலமாக பெறப்படும் நிதியுதவியை கொண்டு பல்வேறு பயிற்சிகளை சந்தை விரிவாக்கத்தில் திறன் மேம்பாட்டு பயிற்சியாக விவசாய அலுவலர்களுக்கு கொடுத்து கொண்டு வருகிறோம். இதன் மூலம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வேளாண் அறிவியல் நிலையங்களில் அங்கேயே விவசாயிகளை கூப்பிட்டு அழைத்து அவர்களுக்கு இந்த சந்தை விரிவாக்கத் துறையில் திறம்பட பயிற்சியை அளித்து கொண்டு தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் செயல்பட்டு வரும் வேளாண் அறிவியல் நிலையங்களின் மூலமாக அங்கே இருக்கக்கூடிய அந்தந்த மாவட்ட விவசாயிகளுக்கு அங்கேயே அந்த பயிற்சியை கொடுத்து இந்த குழுக்களை அமைத்து அவர்களுக்கு சந்தையில் நல்ல ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து இந்த துறை சிறப்பாக பங்களித்து வருகிறது. மேலும் இந்த துறை செல்லர்ஸ் அண்ட் பையர்ஸ், அதாவது ப்ரொடியூசர்ஸ் அண்ட் பையர்ஸ், உற்பத்தியாளர்களையும் வாங்குவோர்களையும் ஒருங்கிணைத்து ஒரு கூட்டத்தை ஏற்பாடு பண்ணி எந்தெந்த பொருளை யார் யார் வாங்க விரும்புகிறார்கள், என்ன விலைக்கு வாங்குவார்கள், அதில் விவசாயிகளுடைய சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்பாடுகளுக்கு அந்த வாங்குபவர்கள் அவர் ஒத்துழைக்கிறார்களா, இதையெல்லாம் ஒருமித்து ஒரு முடிவு எடுப்பதற்கான ஒரு ஆயத்த கூட்டத்தை இந்த துறையை ஏற்பாடு பண்ணி வாங்குவோரையும் விற்போரையும் ஒருங்கிணைத்து இந்த துறை செயல்பட்டு அப்படி பல கூட்டங்களை, கலந்துரையாடல் கூட்டங்களை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. மேலும் இந்த துறையின் மூலமாக செயல்பட்டு வரும் கிசான் கால் சென்டர், அதாவது இந்த தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் ஒரு நோடல் ஏஜென்ட்டாக இருக்கிறது. இந்த துறை அதை மேற்பார்வையிட்டு வருகிறது. கிசான் கால் சென்டர் விவசாயிகளுக்கு டோல் ஃப்ரீ இலவசமாக அழைப்புகளை கேட்டு அங்கே வேண்டிய விவசாயிகளுடைய கருத்துகளுக்கு தகுந்த பதில்களை முதல் நிலை, இரண்டாம் நிலை, மூன்றாம் நிலை விஞ்ஞானிகள் மூலமாக அதை செய்து கொண்டு வருகிறது. கிட்டத்தட்ட 500 அழைப்புகள் இலவசமாக வந்த வண்ணம் இருக்கின்றன. நல்ல ஒரு பதிலளிக்கக்கூடிய வகையிலே இந்த அங்கே அமர்த்தி இருக்கக்கூடிய அந்த வல்லுநர்கள், களப்பணியாளர்கள் அவருடைய சேவையை செய்து கொண்டு வருகிறார்கள். இந்த இலவச அழைப்புகளை எல்லோரும் நீங்கள் தொலைக்காட்சியிலையும் பார்த்திருக்கலாம். 1870-1850-1551 என்ற எண்ணுக்கு இலவச அழைப்பாக பெற்று பயனடையலாம். இந்த நோடல் ஏஜெண்ட் தமிழ்நாடு பல்கலைக்கழகம் செயல்பட்டு வருகிறதுனால் இது தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா, அந்தமான் நிக்கோபார் பகுதிகளுடைய விவசாயிகள் இலவசமாக அழைப்புகளை கொடுத்து விவசாய ஆலோசனைகளை இந்த கிசான் கால் சென்டர் மூலமாக அவர்கள்
பெற்று வருகிறார்கள். இதையும் இந்த துறையின் வாயிலாக நாங்கள் அதை மேற்பார்வையிட்டு செவ்வனே செய்து வருகிறோம். இப்படி அது மட்டுமல்ல, இந்த துறையின் மூலமாக இந்த பல்வேறு அக்ரி இன்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இந்த விவசாய கருத்து காட்சி, இந்த மாதிரி விவசாயிகள் கூடும் நேரங்களில் வருடத்திற்கு ஒரு முறை காட்சிகளை, அதாவது கருத்தரங்குகளை நடத்தி இந்த விவசாய சந்தை மேம்பாட்டு பயிற்சியை அவர்களுக்கு எவ்வாறு கொடுப்பது, அந்த பயிற்சியினுடைய அனுகூலங்கள், இதன் மூலமாக விவசாயிகளுக்கு ஒரு விழிப்புணர்வை இந்த கருத்தரங்குகள் மூலமாக அக்ரி இன்டெக்ஸ், கொடிசியா, உழவர் விழாக்களிலே, ரீஜனல் ஃபேர்ஸ், இந்த மாதிரி வேளாண்மை அறிவியல் நிலையங்களில் நடத்தப்படுகின்ற உழவர் விழாக்கள், இப்படி பல்வேறு உழவர் விழாக்களிலே இந்த சந்தையை பற்றிய உள்ள ஒரு விழிப்புணர்வை விவசாயிகள் மத்தியிலே இப்பொழுது நாங்கள் ஏற்படுத்தி கொண்டு வருகிறோம். இப்படி நல்ல பணிகளை செய்வதனால் விவசாயிகள் அனைவரும் ஒருங்கிணைந்து இந்த விவசாய விளைபொருள் ஆர்வலர் குழுக்களை அமைப்பதற்காக தாமாக முன்வந்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த குழுக்கள் மூலமாக அவர்கள் பல்வேறு நிதி உதவியும் பெறுவதற்கு வாய்ப்பும், சந்தையை திறம்பட அமைப்பதற்கும் ஒரு வாய்ப்பாக இது அமைகிறது. இப்படி பல்வேறு பணிகளை இந்த சந்தை விரிவாக்கத்துறை விரிவாக்க கல்வி இயக்கத்தின் சார்பாக செயல்படுத்தி வருகிறது என்பதை நான் உழவர் பெருமக்கள் அனைவருக்கும் சொல்வதற்கு கடமைப்பட்டுள்ளேன். இவரை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் முனைவர் பி. முத்தையா மனோகரன் 0422 66115223. மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.